வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யுத்தத்தால் தோற்றம் பெற்ற பிரச்சினைகளுக்கு முழுமையான தீர்வை பெற்றுக் கொடுப்போம், ஜனாதிபதி உறுதி. கொள்ளையர்களின் பிடியில் அரசு, நாட்டில் சாதாரணமாக இடம்பெறும் கொலைகள், எதிர்க்கட்சி கடும் விசனம். தொலைபேசி சின்னம் காலாவதியாகிவிட்டது, இனி ஆதரிக்கப் போவதில்லை, ரவூப் ஹக்கீம் பகிரங்கம். யாழில் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தை நிறுத்த முற்பட்டவர் கைது. ரணில் சஜித் நாட்டின் ஜனாதிபதியாவது அவர்களது நிறைவேறாத கனவாகும், டில்வின் சில்வா சூளுரை. உயர்தர பரீட்சையில் நாடளாவிய ரீதியில் முதலிடம் பெற்று சாதித்த மாணவர்கள். உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் ஆளுங்கட்சிக்குள் கடுமையான கட்டுப்பாடுகள், அனுர முடிவு. ஒப்பந்தங்களை பகிரங்கப்படுத்த இந்தியாவிடம் அனுமதி பெற தேவையில்லை, கம்மன்பில சுட்டிக்காட்டு. நுவரெலியாவில் மழை, நீரில் மூழ்கிய பிரதான வீதிகள். உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த ஹரக்கட்டாவிடம் கைத்தொலைபேசி மீட்பு. யுத்தம் முடிவடைந்து பல ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் யுத்தத்தால் தோற்றம் பெற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. யுத்தத்தால் தோற்றம் பெற்ற பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வினை பெற்றுக் கொடுப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். யுத்தம் மற்றும் பாதுகாப்பு காரணிகளை குறிப்பிட்டுக் கொண்டு மக்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் விடுவிப்பேன். அவரவர் காணிகள் அவரவருக்கு வழங்கப்படும். விசேட கருத்திட்டத்தின் ஊடாக வடக்கு மாகாணத்தில் காணப்படும் வீட்டு பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்போம். இடைநிறுத்தப்பட்ட அபிவிருத்தி பணிகளை மீள ஆரம்பிப்போம். முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் நிர்மாணிப்பு பணிகளை அடுத்த மாதம் ஆரம்பிப்போம் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்தார். மொழி கலாச்சாரம் என்ற அடிப்படையில் எவரையும் வேறுபடுத்தப் போவதில்லை. இந்த நாட்டில் தமிழர்கள், சிங்களவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் சம உரிமையுடன் வாழ்வதற்கு உரிமை உண்டு. புதுக்குடியிருப்பு பகுதியில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். 2ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு சக்சஸ் விஆர் வழங்கும் விசேட விலைப்பளிவுகள். பெண்களின் ஆடைகளுக்கு மாபெரும் தள்ளுபடி. ஸ்மார்ட் டிவி வெல்லும் வாய்ப்பு, அரிய சந்தர்ப்பம். இன்றைய வாருங்கள். நாடளாவிய ரீதியில் கொலைகள் மிக சரளமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கொள்ளையர்களை கைது செய்வதாக கூறி இந்த அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் இன்று கொள்ளையர்கள்தான் அரசாங்கத்தை சிறைப்பிடித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். ட்ருவன்வெல்ல தொகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கு, பொருளாதாரம் என அனைத்தும் பூச்சிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் கொலைகள் மிக சரளமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீதிமன்றத்துக்குள் கூட கொலைகள் இடம்பெறுகின்றன. அந்த கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான செவ்வந்தி என்ற பெண் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இதுவே தற்போதைய அரசாங்கத்தின் நிலையாகும். கொள்ளையர்களை கைது செய்வதாக கூறி இந்த அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் இன்று கொள்ளையர்கள்தான் அரசாங்கத்தை சிறைபிடித்துள்ளனர். ஜேவிபியின் கடந்த காலத்தை முன்னுதாரணமாக கொண்டு தற்போதைய துப்பாக்கிதாரிகள் தமது செயல்பாடுகளை அச்சமின்றி முன்னெடுத்து செல்கின்றனர். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் அனைவரையும் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் தாம் கடிதம் ஒன்றை அனுப்பியதாகவும் அந்த கடிதத்திற்கு ட்ரம்ப் இணக்கம் தெரிவித்து விட்டதாகவும் பிரதி அமைச்சர் ஒருவர் குறிப்பிடுகிறார். ட்ரம்ப் ஜேவிபியினரை கண்டு அந்த அளவுக்கு அஞ்சுகிறாரா? மே 6ஆம் திகதியுடன் அரசாங்கத்தின் பொய்கள் நிறைவுக்கு வரவுள்ளன என்றார். தொலைபேசி சின்னம் காலாவதியானது எனவும் வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலில் தாம் அதனை ஆதரிக்கப் போவதில்லை எனவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் தெரிவித்தார். சம்மாந்துறை பிரதேச சபைக்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மரம் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொலைபேசி சின்னம் காலாவதியாகிவிட்டது. அதற்காக நாங்கள் வாக்குகளை கோர மாட்டோம். ஐக்கிய மக்கள் சக்தியுடனான உறவு குறித்தும் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இரு கட்சிகளுக்கும் இடையிலான எதிர்கால ஒத்துழைப்பு குறித்து தீவிரமான பரிசீலனை அவசியமாகும். இம்முறை உள்ளூராட்சி தேர்தலில் நாம் தனித்தனியாக போட்டியிடுகிறோம். கண்டியில் கூட நாங்கள் 11 சபைகளில் தனித்தனியாக போட்டியிடுகிறோம். முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சிலர் மாத்திரமே 3 இடங்களில் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். அவர்களின் சொந்த விருப்பத்திற்கு அமைவாகவே அவர்கள் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நிறுத்துமாறு கோரிய நபரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளனர்.
கொட்டடி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தினை நிறுத்திவிட்டு தேசிய மக்கள் சக்தியினரை வெளியேற கோரிய நபரை கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முனைந்தார் எனும் குற்றச்சாட்டில் யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறித்த பிரச்சார கூட்டத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வாய்ப்பு கிடைத்தால் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் காத்திருக்கின்றன. ரணில் சஜித் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வேண்டும் என நினைத்தால் அது அவர்களது நிறைவேறாத கனவாகும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் செல்வா தெரிவித்துள்ளார். வெலல்லாவிட்ட பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், இவ்வாண்டு டிசம்பரில் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ஆவார் என கபீர் ஹாசிம் கூறுகிறார். இவ்வாண்டு தேர்தல் ஒன்று இல்லாத நிலையில் அவர் எவ்வாறு இந்த கருத்தினை வெளியிட்டார்? வாய்ப்பொன்று கிடைத்தால் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். மக்கள் எமக்கு 5 ஆண்டுகளுக்கான ஆணையை வழங்கியிருக்கின்றனர். அதில் இன்னும் ஒரு ஆண்டு கூட நிறைவடையவில்லை. எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு மாத்திரமின்றி அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் மக்கள் நமக்கு வாக்களிப்பர் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே ரணில் சஜித் இந்நாட்டின் ஜனாதிபதியாக வேண்டும் என்று எண்ணினால் அது அவர்களது நிறைவேறாத கனவாகவே இருக்கும். கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு ஓடிய பின்னர் ரணில் ஜனாதிபதியானார். அவ்வாறான சம்பவம் மீண்டும் மீண்டும் இடம்பெறும் என்று இவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இது மிகவும் முட்டாள்தனமான எதிர்பார்ப்பாகும் என்றார். 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் நேற்றைய தினம் வெளியானது. இந்த நிலையில் பரீட்சையின் பெறுபேறுகளுக்கு அமைய சிறந்த பெறுபேற்றை பெற்றவர்களின் விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இதன்படி குருநாகல் மலியதேவ மகளிர் கல்லூரியை சேர்ந்த மாணவி சதிதி நிம்ஹாரா 2024 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவில் நாடளாவிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். அத்துடன் கொழும்பு விசாகா வித்தியாலயத்தை சேர்ந்த அமாஷா துலாரி பெரேரா வணிக பிரிவில் நாடளாவிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். மேலும் கம்பஹா பண்டார்நாயக்க கல்லூரியை சேர்ந்த லெசந்து டென்சர குமாரஹே பௌதிக விஞ்ஞான பிரிவில் நாடளாவிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். இதன்படி குருநாகல் சந்தலங்கா மத்திய கல்லூரியின் மாணவி நெத்மி நவோத்யா உயிர் முறைமைகள் தொழில்நுட்ப பிரிவில் நாடளாவிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். மேலும் கம்பஹா ரத்னாவலி மகளிர் வித்தியாலயத்தை சேர்ந்த செனாலி சமத்கா கலை பிரிவில் நாடளாவிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். அத்துடன் உயிரியல் பிரிவில் நாடளாவிய ரீதியில் 2ஆம் இடத்தை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் மாணவன் யமுனானந்தா பிரணவன் பிடித்தார். அவரது சகோதரன் யமுனானந்தா சரவணன் நாடளாவிய ரீதியில் 5ஆம் இடத்தை பிடித்தார். இவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பிரதி பணிப்பாளர் வைத்தியர் யமுனானந்தாவின் இரட்டை புதல்வர்களாவர். கம்பஹா பண்டார்நாயக்க கல்லூரியை சேர்ந்த தெவிந்து தில்மித் தஹாநாயக்க கணித பிரிவில் நாட்டிலேயே 2ஆம் இடத்தினை பிடித்துள்ளார். அதே பாடசாலையின் மாணவர் நவிந்து தினத் தென்னஹோன் கணித பிரிவில் நாட்டிலேயே 5வது இடத்தினை பிடித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் ஆளும் கட்சிக்குள் கடுமையான கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தேசித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமின்றி அமைச்சர்களில் சிலரும் வெளியிடும் கருத்துக்கள் காரணமாக அரசாங்கத்துக்கு அபகீர்த்தியும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியும் ஏற்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தேசித்துள்ளார். ஜேவிபி கட்சியின் முக்கியஸ்தர்கள் மட்டுமே எதிர்வரும் காலங்களில் அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்க அனுமதிக்கப்பட உள்ளதுடன் பெரும்பாலும் தொலைக்காட்சி விவாதங்களுக்கும் அவ்வாறானவர்களையே அனுப்பி வைக்கவும் ஜனாதிபதி உத்தேசித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்தியாவின் அனுமதியுடன் தான் கைச்சாத்திடப்பட்ட 7 ஒப்பந்தங்களையும் பகிரங்கப்படுத்த முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் நளின் ஜெயதிஸ் குறிப்பிட்டுள்ளமை முற்றிலும் பொய்யானது. ஒப்பந்தத்தில் எவ்விடத்திலும் அவ்வாறு குறிப்பிடப்படவில்லை என பிவித்திருக்கல உரிமைய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மன் பில தெரிவித்தார். எதில்கோட்டை பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, இந்தியாவுடன் கச்சாத்திட்ட 7 ஒப்பந்தங்களை அரசாங்கம் இதுவரையில் பகிரங்கப்படுத்தவில்லை. இந்த ஒப்பந்தங்களை பகிரங்கப்படுத்துமாறு எதிர்க்கட்சிகளும் சிவில் அமைப்பினரும் அரசாங்கத்திடம் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற நிலையில் இந்தியாவின் அனுமதியுடன் தான் இந்த ஒப்பந்தங்களை பகிரங்கப்படுத்த முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை பேச்சாளரின் கருத்து முற்றிலும் பொய்யானது. இந்தியாவுடன் கச்சாத்திடப்பட்ட
கையெழுத்திடப்பட்டுள்ள 7 ஒப்பந்தங்களில் 2 ஒப்பந்தங்களை நான் முழுமையாக பரிசீலனை செய்தேன். ஒப்பந்தங்களின் எவ்விடத்திலும் இந்தியாவின் அனுமதியை பெற வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. இலங்கை நிலப்பரப்பில் சிறிய நாடாக இருந்தாலும் சுயாதீன நாடு. இலங்கையின் இறையாண்மையை இந்தியா மதிக்கின்ற போது இந்த அரசாங்கம் ஏன் மலினப்படுத்துகிறது என்பதை அறிய முடியவில்லை. இலங்கையானது வலுசக்தி மற்றும் மின்சக்தி துறையில் இந்தியாவை நம்பியிருப்பது இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு எதிர்காலத்தில் பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றார். தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய அடையாளங்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக எமது வரலாற்றை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதும் எமக்கு காலம் தந்த கடமையாக உள்ளது என வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாலஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் நானாட்டான் பிரதேச வேட்பாளர்களை ஆதரித்து வெள்ளிக்கிழமை மாலை நானாட்டான் பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றது. இந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு மலையக புத்தளம் சிலாபம் நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களில் இருந்து தமிழர்கள் பாராளுமன்றம் சென்றார்கள். அன்று DS நாயக்கா இவ்வளவு தமிழ் உறுப்பினர்கள் பாராளுமன்றம் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள். தமிழர்களை எவ்வாறு அழிப்பது? அவர்கள் செய்த முயற்சி புத்தளம் முதல் சிலாபம் முதல் வெண்ணப்புவல் கட்நேரியா முதல் நீர்கொழும்பு வரை தமிழ் கல்வியை நிப்பாட்டினார். ஆரம்ப கல்வியை, தமிழ் மொழிமூல கல்வியை அந்த பிரதேசத்தில் முதலில் நிப்பாட்டினார். இன்று அன்றாதபுரம் முதல் நீர்கொழும்பு வரை தமிழ் மூல கல்வி இல்லை. ஆனால் இந்து ஆலயங்கள் இருக்கிறது, தமிழர்கள் இருந்த அடையாளம் இருக்கிறது. ஆனால் தமிழர்கள் இன்று இல்லை. ஏன்? தமிழ் மூல கல்வி இல்லாத காரணத்தினால் அந்த பிரதேச மக்கள், தமிழ் மக்கள் சிங்கள மொழி மூல கல்வியை கற்று இன்று சிங்களவர்களாக மாறியிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கில் நாங்கள் தமிழர்களுடைய அடையாளங்களுடன் இன்றுமே இருக்கின்றோம் என்றால் நாங்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும், தனித்துவமாக இருக்க வேண்டும் என்ற அடையாளம், கடப்பாடு எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும் என்றால் வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசங்களில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் தமிழர்களுடைய தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும். மாகாண சபை தமிழர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அதை இரண்டையும் நாங்கள் விட்டுக் கொடுத்தோம் என்றால் தமிழர்களாக நாங்கள் வாழ முடியாது. எங்களுடைய இந்த பிரதேசத்தினுடைய கட்டமைப்பை நாங்கள் பிரதேச சபை ஆட்சியினூடாக நாங்கள் தக்க வைக்க வேண்டும். திக்கம் வடிசாலை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீது போலி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், திக்கம் வடிசாலையை வெளிநாட்டு தனியார் நிறுவனத்திடம் கையளிப்பதற்கான ஒப்பந்தத்துடன் எமது செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களையும் சம்பந்தப்படுத்தும் வகையில் சில ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. உண்மையில் பனை அபிவிருத்தி சபையுடன் சம்பந்தப்பட்டவர்களினால் அவ்வாறான தகவல் வெளியிடப்பட்டிருப்பின் அதில் எந்தவித உண்மைகளும் இல்லை என்பதை பொறுப்புடன் கூற விரும்புகிறோம். கடந்த அரசாங்க காலத்தில் கைத்தொழில் சார்ந்த துறைசார் அமைச்சிற்கும் குறித்த வெளிநாட்டு நிறுவனத்திற்கும் இடையில் கச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்தாவிட்டால் தடுத்து வைத்திருப்பதே எமது செயலாளர் நாயகம் அவர்கள்தான் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லாது விட்டிருந்தால் திக்கம் வடிசாலையை குறித்த நிறுவனம் பொறுப்படுத்தி தமது செயல்பாடுகளை ஆரம்பித்திருக்கும் என தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலையால் நுவரெலியா கந்தப்பள்ளி ஹை ஃபாரஸ்ட் இலக்கம் 3 பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட வெள்ள நீரால் பிரதான வீதிகள் மற்றும் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகமான விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதனால் விவசாயிகள் பெரும் கவலை வெளியிட்டுள்ளனர்.
இந்த நிலையில் இன்று நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் மொனராகலை, ஹம்பாந்தோட்டை, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வவுனியா, குர்நாகல் மாவட்டங்களின் சில பகுதிகளில் வெப்பச்சுட்டன், அதாவது மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என்று அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. ஸ்ரீ தலதா வழிபாட்டுடன் இணைந்த வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றான கழிவுகளை முறையாக அகற்றும் செயற்பாடு 9வது நாளாக நேற்றைய தினம் நடைபெற்றது. தலதா வழிபாட்டுக்கு பிரவேசிக்கும் 3 வீதிகளும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் நேற்று நாள் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டன. இந்த வேலை திட்டத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயலக அதிகாரிகள், இளைஞர்கள் மற்றும் பல தன்னார்வ குழுக்களும் தமது பங்களிப்பினை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கழிவுகளை முறையாக அகற்றுவதற்கான மனப்பான்மையை மக்களிடையே ஏற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த செயல் திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு பொதுமக்களின் ஆதரவும் கிடைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் வர்த்தகரான ஹரகட்டா என்று அழைக்கப்படும் நந்துண்ண சேத்தக சிறைக்குள் பயன்படுத்திய மொபைல் போன் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. நீண்டகாலமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைக்குள் இருந்த ஹரகட்டா தற்போதைக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கண்காணிப்பின் கீழ் தங்காலை பழைய சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்புடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரது சிறைக்கூடத்திற்குள் இருந்து மொபைல் போன் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பலத்த பாதுகாப்பு மற்றும் தீவிர கண்காணிப்பில் இருக்கும் ஒரு கைதிக்கு எவ்வாறு இது கிடைத்தது என்பது தொடர்பில் தற்போதைக்கு தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே ஹரகட்டாவிடம் மொபைல் போன் கைப்பற்றப்பட்ட சம்பவம் கேள்வியுற்றதும் அவருக்கு எதிராக சாட்சியங்களை அளித்தவர்கள் அச்சமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் சமூகத்தினுடைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.